சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தேன் போன்ற இனிமையான தேனி மக்கள் முன்னால் பேசுவது எங்களுக்கு வரம் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, ஒரு அழகான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. எதிரணியில் ரொம்ப அருமையாக பேசிட்டு போனாங்க. உழவர்கள் காலம்தான் அப்படின்னு. ஊடக காலத்தில் நாங்கள் என்னமோ உழவர்களே வேணான்னு சொன்ன மாதிரியும், நாங்கள்லாம் சோறே சாப்பிடாத மாதிரியும், அவங்களுக்கு என்னமோ துரோகம் பண்ணுற மாதிரியும் எதிரணியில் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. சரி, பரவாயில்ல, பேசிட்டு போயிட்டாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் சொன்னதுலேயே மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அன்னைக்கு உழவர் காலத்தில் இருந்தவங்கெல்லாம் நிம்மதியாக இருந்தாங்களே, இன்னைக்கு ஊடக காலத்தில் இருக்கிற நீங்களாம் நிம்மதியாக இருக்கீங்களா? அப்படி நிம்மதியாக இருக்கணும்னா 1 மணி நேரம் நீங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சாதான் நிம்மதியாக இருக்கலான்னு சொல்லிட்டு போனார். நான் தயவு கூர்ந்து நடுவர் அவர்களை கேட்டுக்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாரையும் விட நீங்கள் நிம்மதியாக இருக்கணுன்றதான் எங்களுடைய ஆசை. 1 மணி நேரம் நீங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நிம்மதியாக இருந்துருங்க, பார்ப்போம். 9 ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஒருத்தர் வீட்டுக்கே வந்துடுவேன், என்னண்ணே 3 தடவை ஃபோன் அடிச்சா என்ன செஞ்சீங்க அப்படின்னு. ஆனால் அதில் அந்த பிள்ளைக்கு என்ன பயம்னா, நான் 1 மணி நேரம் போனேன் அப்படின்னா 9 நிகழ்ச்சி கேன்சல். ஏன் சொல்லுதுன்னா அதில் 5 நிகழ்ச்சியில் அந்த பிள்ளை இருக்கும். இதில் நம்மளுக்கும் சேர்த்து பொழப்போகுது என்ற அதங்க தான் அந்த பிள்ளைக்கு. எனக்கு 5 நிகழ்ச்சி கேன்சல் ஆனால் அப்புறம் இஎம்ஐ யார் கட்டுறது? செல்போன் அப்படிங்கிறதுல இன்னைக்கு ஊடகம் அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா, எங்களுடைய அணி தலைவர் சொல்லிட்டு போன மாதிரி பத்திரிகையிலேருந்து இன்னைக்கு பல ஊடகங்கள் வந்துருச்சு. செல்ஃபோனுக்குள்ளேயே இன்னைக்கு அத்தனை ஊடகங்களும் அடங்கிருச்சு. ஆனால் செல்ஃபோனால் இன்னைக்கு எந்த நன்மையுமே இல்லை, ஊடகங்களால் எந்த பயனுமே இல்லை அப்படின்றத எதிரணியில் பேசிட்டு போயிருக்காங்க. நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே, இன்னைக்கு மீடியா துறையில் அதிகபட்சமாக ஃபேமஸாக இருக்கிறது நீங்கள் தான். உங்களை பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு இத்தனை கூட்டமோ. நான் என்ன கேட்குறேன், நகைச்சுவை அண்ணன் மதுரை முத்து அப்படின்னா நீங்கள் நகைச்சுவை என்ன வீடு வீடாக போய் ஒவ்வொருத்தட்ட காதுக்குள்ளே சொல்லிட்டு வந்தீங்களா? அதானே. டிவியா ஊடகமாக பேசுனதுனால தான் இன்னைக்கு 100 நாடுகளை தாண்டி நீங்கள் பயணம் பண்ணி பேசுறீங்கன்னா, இந்த ஊடகம் இல்லைன்னா மதுரை முத்து அப்படிங்கிறவரை அரசப்பட்டியை தாண்டி அடுத்த ஊருக்கு தெரிஞ்சிருக்குமாங்க? என் வீட்டுக்குள்ளே தெரியாது. உதாரணத்துக்கு எத்தனை பேர் ஒரு இடத்துல நகைச்சுவை நாதஸ்வர வித்வான் போட்டிருந்தாங்க. எங்க சார் நாதஸ்வரத்தை? அவன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக போட்டேன். நகைச்சுவை வித்வான் போடுறதுக்கு நாதஸ்வர வித்வான் போட்டு என் பையவே ஒரு ஆள் பார்க்குறாரு, நாதஸ்வரத்தை சுருக்கி வச்சுருக்கீங்களோ எடுத்து வாசிங்க அப்படின்னா. ஆனால் இத்தனை நகைச்சுவை மன்னன் காமெடிக்குங்கெல்லாம் சொன்னால் கூட வீட்டில் என்ன சொல்லலாம், வாயை மூடுங்க உங்களுக்கு தான் தெரியும் அப்படி சொல்கிறாங்கல்ல, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. தேனி இங்கே இருக்குன்னா என் ஊர் பேராவூர்னி, கிட்டத்தட்ட ஒரு 300-350 கிலோமீட்டர் தாண்டி நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன். தேனின்னு பஸ் ஏறி பேராவூர்னிலேருந்து நேராக வர முடியுமா? ஸ்ட்ரைட் பஸ் கிடையாது. நீங்கள் நல்லா யோசிங்க, அவர்களுடைய உழவர் காலத்தில் இவங்க இவ்வளோ பலன் இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. ஒரு ஊர் தாண்டி புதுசாக ஒரு ஊருக்கு போகணும்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி போகலான்னு யோசிச்சது தான் உங்களுடைய உழவர்கள் காலம். எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் போதும்னு செல்போனில் கூகுளில் போட்டு பார்க்கறது தான் எங்களுடைய ஊடக காலம். நம்மளுடைய நேரத்தை மிச்சம் பண்ணி கொடுக்கறது தானங்க இந்த ஊடக காலம். நடுவர்களே, ஆன்லைன் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ இந்த பட்டிமன்றம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 4 புடவையை நெஞ்சு என்கிட்ட கொடுங்களேன், 5 நிமிஷத்தில் 4 புடவையை ஆன்லைனில் நான் விற்று காட்டுறேன். பா பத்தியா, பேசாமல் அந்த வார்த்தையை பார்த்துட்டு போமா, பட்டிமன்றம் உனக்கு எதுக்கு? இதில் நடுவர் நான் சேலை நெஞ்சு கொடுக்கவான். நாளைக்கு கன்னியாகுமரியில் பட்டிமன்றம், இந்த பிள்ளைக்கான சேலை எடுத்து நான் நூலை திரிச்சு அது அந்த போய் தொங்கி யார் சேலை கொடுத்தேன் என்ன ஒரு போன். நான் ஏன் சொல்றேன்னா, நெசவாளர்கள்லாம் தங்களுக்கு வியாபாரம் இல்லைன்னு நினைச்ச நேரத்தில் இன்னைக்கு யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயர்ஸ்னு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள வச்சு இந்த மாதிரியான டிசைன்ல நாங்கள் புடவைகள் எல்லாம் நெஞ்சு வச்சிருக்கோன்னு ஒரே ஒரு போஸ்ட் போனால் போதும், 1 மணி நேரத்தில் அத்தனை புடவைகளும் வியாபாரம் ஆகுது. அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்திற்கே வழிவகுக்கிறது எங்களுடைய ஊடகம் அப்படிங்கிறத நீங்க மறுக்க முடியாது இல்லையா? இப்போ எதிரணியில் அருமையாக பேசிட்டு போனாங்க, உழவர்களால் எவ்வளோ நன்மைகள் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு பேசுகிறீங்கன்னு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அன்னைக்கு விவசாயிகள் எல்லாம், இன்னைக்கு வரைக்குமே அன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் தான் ஒரு விவசாயியாக இருந்தால் கூட நான் தாண்டா விவசாயம் பார்க்குறேன், ஆனால் என்னுடைய பிள்ளை கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு நினச்சது விவசாயிகள். இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக்டரோ இன்ஜினியரோ கலெக்டரோ என்னுடைய பிள்ளை அக்ரிகல்ச்சரை படிக்கணும், விவசாயத்தை காப்பாற்றணும்னு அக்ரிகல்ச்சர் படிக்க வைக்கக்கூடிய ஊடக காலத்தில் நம்ம இருக்கோங்கிறத நீங்கள் மறுக்க முடியாது இல்லையா?
நடுவர் அவர்களே, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சமாவது நம்ம அதில் முதலீடு போடணும் அப்படிங்கிறது தான் நமக்கு காலகாலமாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா 10 லட்சம்லாம் நீங்கள் முதலீடு போடணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 10,000 ரூபாய்க்கு செல்ஃபோனை வாங்கி யூடியூபையோ இன்ஸ்டாகிராமையோ ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். 10,000த்தையும் கொஞ்சம் அறிவையும் வச்சுமே மாதம் 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத ஈஸியான வழியை இன்னைக்கு ஊடகங்கள் உங்களுக்கு தந்துட்டு இருக்கா இல்லையா? அதெல்லாம் சரிம்மா. அவன் ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டில் கிடைக்கான் சார், அவசரத்துக்கு ஃபோன் அடிக்கிறேன் 108க்கு. நீங்கள் டயல் செல்லும் இவர் என்றால் கஸ்டம் செல்லும் வந்திருக்கிறதா? இந்த ஃபோன் கால் கொஞ்சம் தவறாக நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய வசதிக்காக நாங்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து பேசுகிறோம். அதுக்குள்ளே அவன் மறுபடியும் எடுத்து பார்க்குறான். இது ஒன்றும் சந்தேகப்படும்படியாக யாராக இருந்தால் எந்த கால் செய்தாலும் நீங்கள் உடனே அட்டன் செய்ய வேண்டால் கஸ்டமர் காரில் நீங்கள் அழைக்கலாம். பார்க்குறேன், ஆளில் விரிஞ்சிட்டேன். பாடி வாயை சொல்ல அவனே அவசரத்துக்கு கூப்பிட்ற 55 நிமிஷம் பேசுனா அவன் எவ்வளோ நேரம் கட்டிகிட்டு இருப்பான். நீங்க இதை தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க நடுவர்களே. இப்ப விவசாயத்துல என் அரிசி நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க வித்துருவீங்க. ஆனா ஊடகத்துல பிரச்சனை இருக்கு, அதை நீங்க தவிர்த்து நீங்க நல்ல முறையில வாழணுங்கிறத ஊடகத்தை வச்சே சொல்லக்கூடிய பெருந்தன்மை மிக்கவர்கள்ங்க நாங்க. நீங்க சொன்னீங்க ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தா வீடியோ எடுத்து போடுறாங்கன்னு. ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிற ஒருத்தனுக்கு ரத்தம் தேவைப்படுதுன்னு வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜை போட்டால் ஹாஸ்பிட்டல் வாசலில் 1000 பேர் யாருன்னே தெரியாமல் வந்து நிற்கிறாங்களே, அது அந்த ஊடக காலம் தான் இல்லையா? அது சொல்லுங்க. இந்த இவரெல்லாம் எங்கே ரத்தம் கொடுப்பாரு? அவருக்கு ரத்தம் தேவைப்படுது. 3 கொசு வந்து கடிச்சிட்டு 3/4 வாரமாக கடிச்சிட்டு அதுவே சும்மா ரிட்டன் போயிருக்கு. ஏன்டா ஒரு சொட்டு கூட இல்லை அப்படின்னு கடைசியில் அது இறக்கப்பட்டு 2 சொட்டை பேருக்கு கொடுத்துட்டு போயிருக்கு. ஒரு காலத்துல மாடை வச்சு மட்டுமே தான் உழவு நடத்துனாங்க, அப்படிதானே? ஆளுங்களை வச்சுமே தான் கதிர் அறுத்தோம், அப்படிதானே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மாடை வச்சு யாராவது உழவு பார்த்துட்டு இருக்கோமா? டிராக்டரை வச்சு உழவு ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். கையால நம்மளால கதிர் அறுக்க முடியாம கதிர் அறுக்கக்கூடிய இயந்திரங்களை வச்சு கதிர் அறுக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்க மட்டும் உங்க தொழில அப்டேட் பண்ணிக்கலாம், நாங்க மட்டும் எங்க ஊடகங்களை அப்டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியாங்க? எல்லாரும் கையிலையும் செல்போன் வச்சுக்க வேண்டியது, எல்லாரும் அழகா போட்டோ எடுக்க வேண்டியது, எல்லாரும் ஊரா பட்டிமன்றத்துக்கு டிராவல் பண்ண வேண்டியது, இன்னைக்கு இருக்கிற ஊடகத்தால நல்லா பயன் பெற வேண்டியது. ஆனா வந்து பட்டிமன்றத்தில் எங்களை திட்டிட்டு போறீங்களே ஊடகங்கள் சரியில்லைன்னு சொல்லி, இதை எந்த விதத்தில் நடுவர்கள் நாங்கள் நியாயம் சொல்ல முடியும்? இன்னைக்கு விவசாயிகள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை எந்த ஊடகமாவது சொல்றீங்களான்னு கேட்குறீங்க. விவசாயிகள் ஒரு போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவன் கூட லீவை சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு போஸ்டரையோ கூட்டத்திலையோ போய் உட்கார்றான் அப்படின்னா ஊடக காலமாக இருந்தாலும் உழவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ஊடக காலம் இருக்குங்கிறத நீங்கள் மறுக்கக்கூடாது. இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஒரு லோன் தேவைப்படுதா, நீங்க போய் பேங்க்ல அதை பத்தி விசாரிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு கரண்ட்ல விவசாயிக்கு என்ன லோன் இருக்கு, நம்மளுடைய பயிர் கொஞ்சமா வாடிருச்சா அதை எப்படி சரி பண்றது, இன்னைக்கு புதுசா இந்த கிளைமேட்டுக்கு என்ன நம்ம விளைவிக்கலாம், இப்போ மழை வர போதா, நெல் அறுத்து போட்டோமா, அதை எப்படி பாதுகாக்கலான்னு விவசாயிகளுக்காகவே இன்னைக்கு 1000 தகவல்களை இந்த ஊடகங்கள் கொடுத்துட்டு இருக்கு. நீங்க ஏன் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க? நாங்க கேட்போமா கேட்க மாட்டோமா? ஒரு விஷயம் நல்லா கேளுங்க நடுவர்களே. இன்னைக்கு அவங்க சொல்லிட்டு போனாங்க செரிமான பிரச்சனை என்னமோ 2025 மட்டுமே வந்த மாதிரியும், செரிமானத்துக்காக நாங்க எதையோ குடிக்கிறோம், அது செரிக்கிறதுக்காக இன்னொன்று எதையோ குடிக்கிறோம்னு சொல்றாங்களே. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த செரிமானத்துக்காக சுக்கு காப்பி குடிக்கிறது, அப்புறம் இந்த கசாயம் குடிக்கிறது, இதெல்லாம் யார் சொன்னது? உழவர்கள் காலத்துல நீங்க சொன்னீங்க. அப்ப உழவர்கள் உங்க காலத்திலேயே செரிமான பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்றதான உண்மை. புதுசா வந்து எங்களுக்கு மட்டுமே செரிமான பிரச்சனை வந்த மாதிரி நீங்க பேசிட்டு போயிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப்பை போய் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இயற்கை உணவுக்கே திரும்புவோன்னு சொல்லி எத்தனையோ யூடியூப் சேனல்கள் இயற்கை உணவுகளை மட்டுமே வலியுறுத்தி வீடியோ போடுறோமே, அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா? நான் என்னென்ன செய்வேன் லிஸ்ட் சொல்றேன், உங்களுக்கே தெரியாது பார்த்துக்கோங்க, நீங்களாம் சாப்பிட்டுருக்க கூட மாட்டீங்க. நான் வந்து கேப்பையில புட்டு செய்வேன், கம்புல களி செய்வேன், ஆவக்கால அவியல் செய்வேன், கோவக்காயில துவையல் செய்வேன், அன்னாச்சி பழத்துல ஆப்பிள் செய்வேன், பால்ல பாயாசம் செய்வேன், சுக்கு மிளகு திப்பிலி போட்டு ரசம் செய்வேன். இத்தனை செய்வ. இதை பூரம் பார்த்துட்டு உங்க வீட்டுக்காரு எலுமிச்சம்பழத்தை வச்சு உனக்கு செய்வனை செய்வேன். இப்படி படா படுத்துறாளையா? மண்புழு துவையல் வச்சு அப்படி இருக்கு ஒரு மனுஷனுக்கு. இத்தனை செய்யறியம்மா, ஒன்னாவது சாப்பிட்ற மாதிரி செய்யறியா? செய்யறமா இல்லையா நடுவர்களே? நீங்க அதை தான் பார்க்கணும். மறுபடியும் இயற்கை உணவுக்கு நாங்க திரும்புறோமா இல்லையா, அதற்கான வழிகளை நாங்க ஊடகத்துல சொல்றோமா இல்லையா? நம்ம எல்லாருக்குமே ராமாயணம் நம்ம தெரிஞ்சிருக்கோம்.
ராமாயணம் தெரிஞ்சிருக்கும். சீதையை ராவணன் கடத்திட்டு போயிட்டாரு. இதான் அந்த கதை. அவங்கள காப்பாற்ற போனாங்க. செல்போன்னு ஒன்று மட்டும் ராமாயண காலத்தில் இருந்துருந்துச்சுன்னா, சீதை கையில் ஒரு செல்போன் இருந்திருந்தா இன்னைக்கு ராமாயணமே இல்லை. தெரியுமா? எப்படி? சீதையை ராவணன் கிட்னாப் பண்ணிட்டு போகும்போது சீதா பெருமாட்டி கையில் மட்டும் ஒரு செல்போன் இருந்திருந்தா, என்னைய ராவணன் கிட்னாப் பண்ணிட்டாருன்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை ராமனுக்கு போட்டு விட்ருப்பாங்க. போகிற வழியில் லைவ் லொக்கேஷனை ஆன் பண்ணி விட்ருப்பாங்க. கடத்திட்டு போய் அங்கே வச்சதுக்கப்புறம் வீடியோ கால் பண்ணி, இங்கே ஒன்றுமே நடக்கலடா, என்னை தீ குளிக்க சொல்லாதடான்னு சீதையே சொல்லியிருப்பாங்கடா. செல்போன் இல்லாததுனால தாங்க ராமாயணம் வந்துச்சு. ராமாயணத்தில் தாங்க சீதை தீ குளிச்சாங்க. இந்த சம்பவம் நடந்தது காட்டுக்குள்ள. அப்பயும் ராமனுக்கு டவர் கிடைச்சிருக்காங்க. ஒரு நல்ல சிக்னல் இடத்துக்கு வாயா, அனுமான் எங்க இருக்க? அண்ணே இங்கேயும் சிக்னல் இல்லைனே அப்படின்னு. செல்போனுக்கு ஒன்று சொல்லிட்டேனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடக காலத்தில் சிசிடிவி கேமரான்னு மட்டும் ஒன்று அன்னைக்கு இருந்துருந்துச்சுன்னா சிலப்பதிகாரமே இருந்திருக்காது. சிலப்பதிகாரத்தில் கதை என்ன? தவறாக ஒரு தீர்ப்பை சொல்லி தன்னுடைய கணவனை கொன்னதுனால தான் அந்த கண்ணகி அம்மாங்கிறவங்க மதுரையவே எரிச்சாங்க. ஒருவேளை சிசிடிவி இருந்திருந்தா பொற்சிலம்பு எங்கே போனுச்சுன்னு சிசிடிவி ஆன் பண்ணி எங்கே கிடக்கு, அந்த தெக்கில் கிடக்கா இந்த வடக்கில் கிடக்கான்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. மதுரை எரிய வேண்டிய உங்கள் ஊரை ஒருத்தர் எரிச்சிட்டு போயிருக்காங்க. நீங்கள் தவறாக சொல்கிறீங்க. சிசிடிவி வச்சுருந்தா எங்கே கிடக்கு சிலம்பு என்னான்னு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சி நீங்கள் சிலம்ப களவாண்டோன்னு சொல்லுவீங்க. நம்மால் சிசிடிவியே களவாண்டு போயிடுவான்னு நீங்கள் சிலம்பு எங்கே போய் தேடுவீங்க? சார் அது இருந்தால் இப்போ கண்டுபிடிக்க அதை தாங்க முதல்ல தூக்கிட்டு போனேன். அந்த சிசிடிவியவே திருடிருக்கான ஆப்போசிட்ல ஒரு கடையில் இருக்கிற சிசிடிவி காட்டி கொடுத்துருங்க. அதாங்க ஊடகத்துடைய முன்னேற்றம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல லஞ்சம் வாங்குறது குறையுது, பொது இடங்கள்ல பெண்களை சீண்டுவது குறையுது. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லார் கையிலையும் ஒரு செல்போன் இருக்கு. ஏதோ ஒரு தப்பு நடக்கையில அன்னைக்கெல்லாம் நமக்கு ஏண்டா ஊர்வம்பு, நம்ம யாருக்கும் தெரியாம இருந்துட்டு போயிடணும்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு இது என் மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, என் கையில ஒரு செல்போன் இருக்கு. யாரும் லஞ்சம் வாங்குறாங்களா, யாரும் பெண்கள் கிட்ட தவறா நடந்துக்கிறாங்களா, யாரும் ஏதோ ஒரு திருட்டு நடக்குதான்னா உடனே போன்ல வீடியோ எடுத்து உடனே ஊருக்கெல்லாம் சொல்றோம், உடனே காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்குறோம்னா இன்னைக்கு ஊடகம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குதுங்கிறத மறுக்க முடியாது தானே நடுவர்களே? அதை நீங்க ஏத்துக்கணுமா இல்லையா? சும்மா ஊடகத்தால ஒண்ணுமே இல்லை நீங்க பேசிட்டு போயிருக்கீங்க. ஏன்னா பெண்களுக்கு அந்த காவலன் ஆப்பு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, எந்த நேரம்னாலும் அது இப்போ ஆட்டோரோடு வச்சுருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேன் பண்ணால் அந்த இடத்த சொல்கிற மாதிரி. நவீனங்கள் பெருக பெருக பெண்களுக்கு எவ்வளோ நெருக்கடி வருதோ அதே அளவுக்கு பாதுகாப்புக்கும் நவீன கருவியில் வருதுன்னு சொல்கிறேன். நீங்கள் செல்ஃபோனோட அருமையை யாருக்கிட்ட தெரியுமா கேட்கணும்? நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லலாம் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம இரவு நேரத்தில் பயணம் பண்ணுவோம். இரவு நேரத்தில் நம்ம பயணம் பண்ணும்போது பஸ் ஸ்டாண்ட்லலாம் கடை வீதிகளில் நிறைய பேர் கடை போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? ரோடு ஓரத்துலலாம் கடை போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? நைட்டு கடையில் உட்காந்துருக்கவங்க கிட்ட போய் செல்ஃபோனோட அருமையை கேட்டு பாருங்கள். தனியாக கடை வச்சுட்டு உட்காந்துருக்கவங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக தன்னுடைய கையிலே ஒரு செல்ஃபோன் இருக்குது அப்படின்னா அவங்க அதை சந்தோஷமாக நினைக்கிறாங்களே. அந்த மாதிரி விவசாயம் ரோடு ஓரத்தில் உட்காந்து கடை போட்டுட்டு இருக்கவங்களுக்கு கூட ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக இன்னைக்கு ஊடகங்கள் அமையுது அப்படிங்கிறத நீங்கள் மறுக்க முடியாது தானே நடுவர்களே? இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு வாய்ப்பு தேடுறது அப்படிங்கிறது முக்கியமாக கலைஞர்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பாக இருந்தது அன்னைக்கு. ஏன்னா அதிகபட்சமாக இப்போ இங்கேருந்து நம்ம ஐயா வைரமுத்து ஐயாவே போயிருக்காரு அப்படின்னா போன உடனே அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்களா? கிடையாது. போய் 4 பேரை பார்த்து தேடி அவரோட கவிதைகள் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவர் வாய்ப்பு வாங்கி அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் பெருமை சேர்த்துருக்காரு. சினிமாவில் முக்கியமாக ஜெயிக்கணும் அப்படின்னா அங்கே நீங்கள் கோடம்பாக்கத்து வாசல்லே போய் கிடக்கணும். ஆனால் இன்னைக்கு காலம் அப்படி கிடையாது. நீங்கள் சினிமாவில் ஜெயிக்கணும், கலைத்துறையில் நீங்கள் அடையாளப்படுத்தப்படணும் அப்படின்னா உங்களுடைய திறமையை ஒரே ஒரு வீடியோவாக எடுத்து நீங்கள் இன்னைக்கு மீடியாவில் போஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். அந்த வீடியோவை பார்த்து உங்களை தேடி உங்கள் வீட்டு வாசலுக்கே வாய்ப்புகள் வரும். அப்படின்னா இன்னைக்கு வாய்ப்புகளை அள்ளி தருவதாக ஊடகங்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க மறுக்க முடியாது தானே நடுவர்களே? இன்னைக்கு எல்லாரும் பரபரப்பான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி பரபரப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போதும் கூட ஏதோ நம்மளுடைய மன மகிழ்வுக்காக இந்த ஊடகங்கள் நம்மளை ஆறுதல் படுத்துவதா இருக்கு. நீங்க யார்கிட்டயாவது போய் எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி புலம்புங்களேன். நீங்க புலம்புனீங்கன்னா நீங்க புலம்புனதே அவங்களாம் சந்தோஷமா நினைச்சுப்பாங்க. இன்னைக்கு உங்களுடைய கவலையை நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், கஷ்டத்தை சொல்லி நீங்க யாருக்கிட்டையும் புலம்ப வேணாம். ஃபோன் எடுத்தீங்களா, ஜாலியாக 4 வீடியோஸ் பார்த்தீங்களா, ஃபோன் எடுத்தீங்களா, சந்தோஷமா 4 பாட்டை கேட்டிங்கன்னான்னு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு மன அமைதியையே ஊடகங்கள் தருது அப்படின்ற காரணத்தினால
தனியாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாட்ஸ்அப்பில் சேட்டு, தூக்கம் வரலையா யூடியூப்பில் பாட்டு, சாப்பாடு வேணுமா ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு சாப்பிட்லாம், ஸ்டே பண்ணணுமா ரூம் புக் பண்ணலாம், ட்ராவல் பண்ணணுமா பஸ் ட்ரெயின் புக் பண்ணலாம், வாழ்க்கையே போர் அடிச்சு நொந்து நூடுல்ஸ் ஆகுறீங்களா எங்கள் முத்தனனோட ஜோக்கை யூடியூப்பில் கேட்கலாம். ரொம்ப நன்றிம்மா. அவர் சொல்கிறார் டென்ஷனாக இருக்குன்னு சொல்லி முத்து வீடியோ பார்த்தேன், அதுக்கடுத்து சார் டென்ஷன் கூடிச்சு. உலக தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேத்தைய பத்திரிக்கை எப்படா இன்னைக்கு வரும், யாருக்கிட்டடா பத்திரிக்கை இருக்குன்னு சொல்லி நீங்கள் தேடி படித்தது தான் உங்களுடைய உழவர் காலம். ஆனால் அடுத்த செகண்டே இந்த உலகத்தின் மூளையில் என்ன நடக்குதுன்றதை கூட உங்கள் கையில் நோட்டிஃபிகேஷனாக வந்து விழும் அப்படின்னா அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடக காலம். அன்னைக்கு உழவர் காலத்தில் நீங்கள் வெறும் உழைப்பாளிகளாக மட்டும்தான் இருந்தீர்கள், ஊடக காலத்தில் தான் வீட்டுக்கு ஒருத்தர் முதலாளிகளாக இருக்கிறீர்கள். அன்னைக்கு நீங்கள் வெறும் உழைப்பாளி, இன்னைக்கு முதலாளி அப்படின்னா உங்களை முதலாளியாக்கி பார்ப்பது இந்த ஊடக காலமே என்ற காரணத்தினால வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, அவசியம் என்றால் ஆங்கிலம் பேசுங்கள், தவறாமல் தினம் தாய் தமிழை பேசுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.